இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்க்கணும். தாதுக்கள் சரியா உடம்புல போகலன்னா இறுதி நிலையா அவங்களுக்கு எந்த தாதுக்கள் பாதிக்கப்படும்னா நரம்பும் எலும்பும் தான். இந்த நரம்பும் எலும்பையும் அடி வாங்கக்கூடிய பலகீனத்தை கொடுக்கறதா ஒரு வீட்டுடைய தென்மேற்கு பகுதி. இப்ப இந்த 3 ராசிகள்ல பாப கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு. இதைத்தானம்மா வாஸ்துவும் சொல்கிறது, ஜோதிடமும் சொல்கிறது, சித்த மருத்துவமும் சொல்கிறது. இப்போ இந்த பஞ்சபூதத்தை அறிந்த யாவருமே சித்த மருத்துவத்துல ஜோதிடம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாரம்பரிய மருத்துவம் நமக்கு அதுதானே. அதே நிலையில இந்த ஜோதிடத்துல மிக முக்கியமான விஷயம் இந்த வாஸ்து. அப்போ ஒரு மனிதனுடைய விதி தவறாக இருந்தாலும் அவனுடைய தேவைக்கு ஏற்ப அவனுடைய வீட்டை சரியா அமைச்சு கொடுக்கிற ரகசியம் ஒருத்தனுக்கு தெரியணும்னா அவனுக்கு ஜோதிடமும் நவகிரகமும் அந்த பஞ்சபூதம் 9 கிரகத்துல எந்தெந்த பூதத்தை செயல்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 9 கிரகத்திற்கும் பூதங்களுடைய கூட்டு மாறுபடும். உதாரணமா சொல்லணும்னா சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலபூதமும் நீர்பூதமும் இப்படி 8 கிரகத்துக்கு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா உலக புகழ் பெற்றவர்கள் இதை வேற தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது மக்களுக்கு சரியா தெரிஞ்சா போதும்.